ஒரு மகிழ்ச்சியின் நாள். இந்த நாள் கர்த்தர் இயேசு பாலகனாய் பிறந்த நாள். இன்று வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை எங்களோடு இணைந்து கொண்டாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது தொடக்க ஜெபத்தை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நற்செய்தியை கொண்டாடும்படி கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காகவும் பாலகர்களுக்காகவும் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, உங்கள் கரங்களிலே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுவாமி, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே உம்மால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாடி துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பாகத்தையும் எசப்பா உங்கள் காரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நீர் கூட இருந்து கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெரியோரையும் ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை தகப்பனே நீர் சிறப்பாய் நடத்தி தரும்படியாய் அப்பா பிதாவே நாங்கள் உங்கள் காரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் அன்பு பிதாவே, ஆமென். துதித்து பாடுங்கள், மகிழ்ந்து போற்றுங்கள் என்று இயேசு பாலனை புகழ்ந்து பாட வருகிறார்கள் சண்டே கிளாஸ் கிட்ஸ்.
மத்தியில் பெத்லகேமில் பிறந்தவரை வாழ்த்தி பாட வருகிறார்கள் டியூஷன் கிட்ஸ். பிறந்தவரை போற்றி துதி மனமே, பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், பங்குமுட்ட பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார், பங்குமுட்ட பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார். பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, மோட்சம் விட்டு தாழ்ச்சி உள்ள முன்னணியிலே, மோட்சம் விட்டு தாழ்ச்சி உள்ள முன்னணியிலே, பெத்லகேமில் பிறந்தவர். இப்பொழுது துதிகளில் பிரியப்படும் தேவனை துதித்து பாடி கிறிஸ்துமஸ் நற்செய்தியை நமக்கு கொண்டு வருகிறார் சிஸ்டர் எஸ்தர் ஜான்சி ராணி. என்ன செய்ய போறோம்? கொஞ்ச நேரம் 2 பாட்டு, சரியா? ஆண்டவரை பாடி நம்ம சரி. இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துல உங்களோட ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் தேவ செய்தியை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். ரொம்ப பெருசாலாம் எடுக்க போறது இல்லை. ஆனா இதுல என்ன இருக்குன்னா, கொஸ்டின் கேட்பேன். முடிச்சுட்டு நான் சொன்னதுக்கு கொஸ்டின் கேட்பேன். யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்களோ உங்களுக்கு பிரைஸ் உண்டு. சரியா? சரி. எல்லாரும் மொத்தமா கை தூக்க கூடாது, கத்தக்கூடாது. சரியா? நான் கேட்ட பிறகு கை தூக்கணும். தெரிஞ்சா கை தூக்கணும். நான் சொல்லுவேன். சரியா? யாருன்னு நோட்டீஸ் பண்ணி சொல்லுவேன். ஓகேவா? சரி. இப்ப நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சரியா? 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு சோஸ்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக சோஸ்திரம். ஈவுனா என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? ஈவுனா பிரைஸ், அதாவது கிஃப்ட். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல
அவர் நமக்காக பிறந்தாரு. எதுக்காக பிறந்தாரு? இந்த மனுக்குலம் பாவத்துல இருக்கிறதுனால அந்த பாவத்தை போக்குறதுக்காக யார் பிறந்தாரு? இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல வந்தாரு. அப்ப தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் தானே அது. அப்ப நம்ம கிறிஸ்துமஸ்னாலே என்ன பண்ணுவோம்? ஒருவருக்கொருவர் என்ன செய்வோம்? நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம், கேக் வாங்கி கொடுப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துவோம். அப்ப நம்ம பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு, அந்த கிஃப்டை, இயேசு கிறிஸ்துவை நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். அதுதான் என்னது? கிஃப்ட். நம்ம எப்பயுமே ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா? நமக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தா நம்ம என்ன செய்வோம்? திருப்பி கொடுப்போம் இல்லையா? அதுதான். இந்த வார்த்தையை யார் சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா பவுல்ன்ற ஒருத்தர் சொன்னார். யார் சொன்னாரு? ஆமா, பவுல் சொல்றாரு, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக சோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு சந்தோஷமா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி இந்த பவுல் யாரா இருந்தாரு தெரியுமா? சவுலா இருந்தார். பவுல் என்னவா இருந்தாரு? ஆமா, அந்த சவுல் எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? அவரு யாரெல்லாம் கிறிஸ்டினோ அவங்களெல்லாம் என்ன செய்வார் தெரியுமா? துன்புறுத்துவார். அவரெல்லாம் என்ன செய்வாங்க? ஆமா, கட்டி போட்டு அடிச்சு அவங்கள என்ன செய்வாங்க? கொலை செய்யறது தான் இவரோட வேலை. சவுலோட வேலை என்னது? கட்டி அடிச்சு கொலை செய்யறது தான் அவரோட வேலை. அவரு பெரிய படிப்பாளி. அவர் யாரு? ஆமா, கமாலியல் என்ற ஒரு தத்துவ ஞானிக்கு கீழே அவர் இருந்தார். யார் கீழே இருந்தாங்க? ஆமா, கமாலியல்ன்ற ஒரு தத்துவ ஞானிக்கு கீழே இருந்தாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் ரோம பேரரசுல வேலை செஞ்சாரு. எங்க வேலை செஞ்சாரு? அவர் பயங்கரமான ஒரு செல்வந்தர். அவர் என்னது? ஆமா, அப்படி இருக்கிறவரு ஒரு நாள் குதிரையை எடுத்துக்கிட்டு அவர் எங்க போனாருன்னா ஒரு பட்டணத்துக்கு போனாரு. அந்த பட்டணத்துக்கு போகிற வழியில ஏசப்பா அவருக்கு தோன்றினாரு. ஏசப்பா என்ன செஞ்சாங்க? ஈவுக்காக சோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவர் தான் என்ன செய்யறாரு? ஒரு நாள்ல ரட்சிக்கப்பட்டு அவர் என்ன செஞ்சாரு? எனக்கு இந்த படிப்பெல்லாம் ஒரு குப்பை, என் செல்வம் எல்லாம் ஒரு குப்பை, நான் பார்த்த பெரிய வேலையெல்லாம் ஒரு குப்பை, ஆண்டவருக்காக நான் எல்லாவற்றையும் இழந்து என்ன செய்வேன்? ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்வேன். நான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு, நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷம், நான் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்வேன்? நான் எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்வேன்? சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஊழியம் செஞ்சாரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம அநேக நேரம் என்ன செய்யறோம்? ஆண்டவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றதில்ல. நம்ம பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை மற்றவங்களோட பகிர்ந்துருக்கிறோமா? சமாதானத்தை பகிர்ந்துருக்கிறோமா? அதே மாதிரி நம்மளோட ரட்சிப்பை என்ன செய்யணும்? பகிர்ந்துருக்கணும். ஏசப்பா நமக்கு செஞ்ச நன்மை என்ன செய்யணும்? எல்லாரிடத்திலும் நம்ம போய் சொல்லணும். அப்ப தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கு நன்றின்னு சொன்னது போல இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஒரு குழந்தையா ஒரு தாழ்மையுள்ள வீட்டுல தான் பிறந்தாரு. அவர் பெரிய வசதியான வீட்டுல எல்லாம் பிறக்கல. ஒரு தச்சருடைய குடும்பத்துலதான் என்ன செஞ்சாரு? பிறந்தாரு. பிறந்து அவர் 33 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. வாழ்ந்து அவர் அநேகருக்கு நன்மை செஞ்சாரு. அநேக வியாதியஸ்தர்களை குணப்படுத்தினாரு. அநேக பிசாசு பிடிச்சவங்களை விடுதலையாக்கினாரு. அப்ப ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே இந்த உலகத்துல என்ன செஞ்சாரு? சுற்றி திரிந்தவராய் இருந்து தன்னுடைய ஜீவனையும் நமக்காக என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. அப்ப அவருடைய பிள்ளைகளாக நமக்கு இப்ப எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும். அவர் நம்முடைய பாவத்தெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாரு? மன்னிச்சிருக்கிறாரு. சரி, ஓகே. இப்போ கொஸ்டின் கேட்கட்டுமா? ஓகேவா? சரி. ஒரு தத்துவ ஞானியோட பேர் சொன்னேன்ல, பேரண்ட்ஸும் கை தூக்கலாம். ஏன்னா பிள்ளைங்க வாரம் வாரம் நான் கை தூக்க சொல்லி எல்லாம் சொல்லிடுவேன். அதனால ஃபர்ஸ்ட் தூக்கினது அவங்க தான் தூக்குனாங்க. அவங்க நீங்க very good. Clap, clap, clap. இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான். என்ன கேட்டீங்க? சரி, ஓகே. பவுல்
இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு? என்ன பேர்ல இருந்தாரு? ஒன் டைம் தான். யாரு? அவனா? சரி, யார்? வெரி குட். கிளாப் கிளாப் கிளாப். சரி, பவுல் எந்த நாட்டுல அவரு அரசபையில வேலை பார்த்தாரு? இல்ல, ராங். நீங்க சொல்லுங்க. ரோமாபுரி. கரெக்ட். கிளாப் 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 கிளாப். அதான் அவங்க எவ்வளவு உன்னிப்பா கேட்டுக்கிறாங்க. சரி ஆன்ட்டி, நான் ஒரு வசனம் சொன்னேன். அந்த வசனத்தை யார் சொல்லுவா? நான் 2 3 நீங்க சொல்லுங்க. கிளாப் கிளாப் கிளாப். சரி, பவுல் வந்து என்னென்னவா வேலை பார்த்தாரு, எப்படிலாம் இருந்தாரு, அவருக்கு ரோமபுரியில கொடுக்கப்பட்ட முக்கியமான பொறுப்பு? ரஞ்சினி தான் சொன்னாங்க. வெரி குட். கிளாப். ஓகே, அவ்வளவுதான். அடுத்து சரி, இப்பொழுது வந்து சின்னஞ்சிறு குடியிலே என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் சண்டே கிளாஸ் கிட்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்க பிள்ளைங்களாம் கொஞ்சம் பின்னாடி வந்துக்கோங்க. அவங்க ஆடும்போது ஃப்ரண்ட்ல வரும். நீங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்துக்கோங்க பாப்போம். தம்பி நீங்க கொஞ்சம் பின்னாடி வந்துக்கோங்க. வா.
இயேசு பிறப்பை அழகாக தங்கள் பாடல் மூலமாக வெளிப்படுத்தின பிள்ளைகளுக்கு உங்கள் கரங்களை இன்னும் ஒரு முறையாக தட்டி சந்தோஷப்படுத்துங்கள். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல ஒரு 2 பேட்டரியை பிடிங்கி போட்டால் எல்லாம் சரியா இருக்கும். நான் மறுபடியும் போய் கண்டினியூ பண்றேன். பைபிள் ஏன் இப்படி திரும்பிட்டே இருக்கீங்க? என்னப்பா நான் எவ்வளோ தூசியா இருக்கேன்னு வர வர டேவிட் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவன் என்னை அடிக்கும் போதே எனக்கு அப்போ தெரியும். Mr. David, you have one text message. Mr. David, you have one text message. Mr. David, you have one text message. என்னது டெக்ஸ்ட் மெசேஜா? முதல்ல அது என்னதுன்னு பார்ப்போம். கூகுள் அசிஸ்டன்ட் உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் நல்ல வாய்ஸாக தருது. எனக்குன்னு பாரு ஒரு ஆம்பளை வாய்ஸை தருது. மூஞ்சுக்கு இதுவே ரொம்ப அதிகம் மிஸ்டர் டேவிட். ஆமாம் ஆமாம் அதிகம்தான். முதல்ல வந்த விஷயத்த பார்ப்போம்.
ஹலோ ஏன்பா டெக்ஸ்ட் மெசேஜ்லாம் வந்திருக்குப்பா? டெஸ்ட் மெசேஜா? நான் கூட MP3 நினைச்சிட்டேன். ஐ வில் கால் பேக். பை பை. ஏன்பா ஏன் சிக்குச்சா முட்ற? கூச்சமா இருக்குப்பா. டச் போனா இருந்துட்டு இவ்வளவு தூரம் கூட டச் பண்ண விட மாட்டேங்கிற. முதல்ல பழைய மாத்திட்டு புதுசு எடுக்கணும். என்னது நீ காலையில எழுந்திரிச்சோடனே வாய் கழுவாம வாட்ஸ்அப்பு, ஃபேஸ் கழுவாம ஃபேஸ்புக்கு, டீ குடிக்காம ட்விட்டர், இன்ட்ரெஸ்டே இல்லாத இன்ஸ்டாகிராம் பார்க்குற உனக்கு ரொம்ப திமிர ஆயிடு போச்சா? முதல்ல உன்னோட ஹிஸ்ட்ரிலாம் வேற என்னோட கிட்ட தான் இருக்கு, அதெல்லாம் டெலீட் பண்ணிடுவேன் பார்த்துக்க. ஐயோ, ஹிஸ்டரியை டெலீட் பண்ணிட்டா எனக்கு எதுவுமே கிடைக்காது. கூகுள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ஹிஸ்டரி மட்டும் டெலீட் பண்ணிடாதீங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். பேட்டரி லோ. இது என்னென்ன பேசணும்னு நினைக்குதோ அதெல்லாம் பேசிடுச்சு. நான் என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அப்போ மட்டும் பேட்டரி லோந்து. முதல்ல இதோட சார்ஜர் ஒயர்டை அறுத்து போடணும். ஃபோன் பார்க்குறத விட டிவி பார்க்குறது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? எங்கே வச்சிருந்த ரிமோட்டை? ஓ, இதோ இருக்குதா? டிவி ஆன் பண்ணுவோம். அல்லேலூயா ஓசன்னா. ஐ, ஜான் பிரதர் டிவிலலாம் வராரு. ஆனால் ஏன் தான் இவ்வளோ கேவலமாக பாடுறாரோ? சாரி ஜான் பிரதர், நான் வேற மாத்திடுறேன். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். வேற மாத்தோம். நியூஸ் வெளியே என்ன நடக்குதுன்னு கேட்போம், நியூஸ் பார்ப்போம். இன்றைய முக்கிய செய்திகள். மாணவரடியில் மோதல். எப்போ பார்த்தாலும் அவன் அடிச்சிட்டான், இவன் அடிச்சிட்டான், இவன் குத்தி அவன் செத்துட்டான், அவன் குத்தி இவன் செத்துட்டான் தான் வருது. ஒரு நல்ல நியூஸ் கேட்க முடியுதான்னு பாரு. வேற மாத்துவோம். ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுகிறதுனா, பாஸ்டர் ஆதியாகம் முடிச்சு என்னாகும் யாத்ராகமோ விபாகம் வரைக்கும் போயாச்சு. இப்பதான் பாஸ்டர் ஆதியாகம் வரைக்கும் வராரு. பாஸ்டர் சர்ச்சில் தான் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா டிவிலையுமா பாஸ்டர்? ஐயோ பாஸ்டர், நான் வேற மாத்திடுறேன் பாஸ்டர். இந்த ரிமோட் வேற ஒன்று ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. என்ன எதுக்கு திட்டுற? படுக்கும்போது உட்காரும்போது கையில் வச்சுக்கிற, அப்புறம் கீழே போட்டு உடச்சிடுற. ஆளாக்கு சைஸ்ல இருந்துட்டு நீ எல்லாம் என்ன பேசுற? முதல்ல இரு, 2 பேட்டரியை பிடுங்கி போடுற. டேவிட் சொல்லுங்க பைபிள். என்ன தெரியுதா உனக்கு? உங்களுக்கு தெரியும்ல, அதுவும் நான் கிறிஸ்டினா பிறந்துட்டு பைபிள் கூட தெரியலன்னா வெளியே அசிங்கம். என்னப்பா நான் எவ்வளோ தூசியா இருக்கேன்னு. இப்பெல்லாம் நீ என்னை எடுக்கிறதே இல்லை. ஆமா பைபிள், போனு டிவி இல்லாம எப்படி பைபிள் லைஃப் ரன் பண்றது? இது மூலயமா உன்னால ஏசப்பா கிட்ட பேச முடியுமா? முடியாது பைபிள். அப்ப நீ பைபிள் மூலயமா ஏசப்பா கிட்ட பேசலாம். ஆனா இப்ப நீ பைபிளே தொடர்றதில்ல. ஏசப்பாக்கு பிரியமுள்ள பிள்ளையா இருந்த இப்ப சாத்தானு கிட்ட அடிப்படையிலவெல்லாம் ஆயிட்ட. என்ன சொல்ல வரீங்க? நீ ஏசப்பாவுடைய ரட்சிப்புல இருந்து விலகிட்டு டேவிட். இல்ல பைபிள். ஆமா, அவன் போர் அடிச்சாலும் என்னதான் பாக்குறான், சந்தோஷமா இருந்தாலும் என்னதான் பாக்குறான். ஏன் அவன் சேடா இருந்தா கூட நான் தான் அவனுக்கு சாங்ஸ் போட்டு அவனை சந்தோஷப்படுத்துறேன். நீ வாய மூடு, நீலாம் பழைய ட்ரெண்டு, நான் தான் இப்போ புது ட்ரெண்டு. அவனுக்கு எதுனா வேணும்னா கூட எங்களை தான் பார்க்குறான். அவனுக்கு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுனா கூட எங்களை தான் ஆர்டர் பண்ணுறான். ஃபுட்டு ஆர்டர் பண்ணுனா கூட எங்களை தான் ஆர்டர் பண்ணுறான். என் பாத்ரூம் போகும்போது கூட என்னை தான் கூட்டிகிட்டு போகிறான். ஐயோ, பப்ளிக்லாம் வெளியே சொல்லாத, சும்மாங்க நியூஸ் தான் பார்ப்பேன். ஆமா பைபிள், இது இல்லாம லைஃப் எப்படி ரன் பண்றது? இது மூலமா உன்னால ஏசப்பா கிட்ட பேச முடியாது இல்லையா? அப்ப எதுக்கு இதெல்லாம்? ஆமா பைபிள். நீ மாறிட்ட டேவிட். இல்ல பைபிள், நான் மாறல. நீ மாறிட்ட டேவிட். இல்ல பைபிள், நான் மாறல. நீ மாறிட்ட. இல்ல பைபிள், நான் மாறல மாறல மாறல. ஒருவேளை கனவா இருக்குமோ? சரி, இந்த அலாரம் வேற அடிக்குது, இதை ஆஃப் பண்ணுவோம். பைபிள், இது எனக்கானது, நான் மறக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் என்னையே ஏமாத்திட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் ஏசப்பா என் கூட பேசிட்டாரு. நான் இது வரைக்கும் ஏசப்பாவை, என்னைய, உங்க எல்லாரையும் நான் ஏமாத்திட்டு இருந்தேன். இதுக்கப்புறம்
நான் அந்த மாதிரி ஏமாற்ற மாட்டேன். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்ப்போமா, நம்ம உள்ளரங்கமா நல்லா இருக்கும், வெளியரங்கமா நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்ப்போம். நான் மாறிட்டேன், நீங்க எல்லாரும் மாறுவீங்க நான் நம்புறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:32. தங்களுடைய நாடகத்தின் மூலமாக பிள்ளைகள் எவ்வளவு அழகாக வேதத்தை தினமும் வாசிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. வேதத்தின் முக்கியத்துவத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு செல்போனை பார்த்துட்டே நேரத்தை கடத்திடுறோம், டிவி பார்த்துட்டே நேரத்தை கடத்திடுறோம். ஆனால் வேதத்தை வாசிக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், மறந்துடுறோம். டைமே கொடுக்கறது இல்லை. காலையில் எந்திரிச்சதும் நம்ம என்ன செய்யணும், முதல்ல வேதத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகார லோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். Jesus lights us shine with a clear pure light, like a little candle burning in the night. In this world of darkness we must shine. You in your small corner and I in mine. முதலாவர் காயொலி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்து கொள்ளுவோம். இயேசு நோக்கி பார்க்க ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். Jesus lights a shine that's for all around. Many kinds of darkness in the world abound. Sin and want and sorrows we must shine. You in your small corner and I in mine. பிறனமைக்கும் ஒளி வீசுவோம், உலகின் மாயிருள் நீக்க முயல்வோம். பாவசாபம் யாவும் பரந்தோடிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். Jesus lights us shine as we work for Him, bringing those that wander from the paths of sin. He will never help us if we shine. You in your small corner and I in mine. இப்பொழுது சண்டே ஸ்கூல் கிட்ஸ் ரோஷினி சோலோ சாங். ரோஷினி லைட்டே வா. ஏசப்பா ஏசப்பா பாசமுள்ள ஏசப்பா, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா. என்னோட மனசுல என்னென்னமோ இருக்குது, எல்லாத்தையும் நீங்க கேளுங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா பாசமுள்ள ஏசப்பா, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா. என்னோட மனசு
மனசுல என்னென்னமோ இருக்குது, எல்லாத்தையும் நீங்க கேளுங்கப்பா. ஏசப்பா நீங்க வாங்கப்பா, உங்க பாசத்தை அள்ளி தாங்கப்பா. ஏசப்பா நீங்க வாங்கப்பா, உங்க பாசத்தை அள்ளி தாங்கப்பா. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியா தான் இருக்கணும், ஆனாலும் டீச்சர் சொல்ற பாடங்களை படிக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டா சீக்கிரமே மறக்கணும், நல்லதை மட்டும்தானே என் மனசு நினைக்கணும். மொத்தத்துல மனசு முழுசும் உங்க பிளெஸிங்கால ஜாலியா தான் இருக்கும். மொத்தத்துல மனசு முழுசும் உங்க பிளெஸிங்கால ஜாலியா தான் இருக்கும். எங்க கூட நீங்க இருக்க இன்னும் என்ன வேணும் ஏசப்பா, உங்க கூட இருப்பது எங்களுக்கு சந்தோஷம். ஏசப்பா 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 பசமுள்ள ஏசப்பா, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா. என்னோட மனசுல என்னென்னமோ இருக்குது, எல்லாத்தையும் நீங்க கேளுங்கப்பா. ஏசப்பா நீங்க வாங்கப்பா, உங்க பாசத்தை அள்ளி தாங்கப்பா. ஏசப்பா நீங்க வாங்கப்பா, உங்க பாசத்தை அள்ளி தாங்கப்பா. வீட்டுல டாடி மம்மி சந்தோஷமா இருக்கணும், அன்போடு பேசி ரொம்ப பாசத்தோடு சிரிக்கணும். உம்மோட உயிருள்ள வார்த்தைகளை படிக்கணும், நல்லதை மட்டும்தானே என் மனசு நினைக்கணும். மொத்தத்தில் வீடு முழுசும் உங்க பிளெஸிங்கால ஜாலியா தான் இருக்கும். மொத்தத்தில் எங்க வீடு முழுசும் உங்க பிளெஸிங்கால ஜாலியா தான் இருக்கும். எங்க கூட நீங்க இருக்க இன்னும் என்ன ஏசப்பா, உங்க கூட இருப்பது எங்களுக்கு சந்தோஷம். ஏசப்பா 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 பாசமுள்ள ஏசப்பா, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா. என்னோட மனசுல என்னென்னமோ இருக்குது, எல்லாத்தையும் நீங்க கேளுங்கப்பா. ஏசப்பா நீங்க வாங்கப்பா, உங்க பாசத்தை அள்ளி தாங்கப்பா. ஏசப்பா நீங்க வாங்கப்பா, உங்க பாசத்தை அள்ளி தாங்கப்பா. கற்றுக் கொடுக்க வருகிறார்கள் 2 சகோதரிகள். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நான் ஆவியின் கனிகளை பத்தி சொல்ல போறேன். ஆவியின் கனியா? நான் எத்தனையோ கனி சாப்பிட்டிருக்கேன், நீ சொல்றது என்ன கனி? ஏசப்பா நமக்காக பைபிள்ல கொடுக்கப்பட்டது தான் ஆவியின் கனிகள். நான் ஆப்பிள் சாப்பிட்டிருக்கேன், ஆரஞ்சு சாப்பிட்டிருக்கேன், மாம்பழம் சாப்பிட்டிருக்கேன். நீ சொல்ற கனி என்ன டேஸ்ட்ல இருக்கும்? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசியில இருக்கும். நான் ஆப்பிள்ல இனிப்பா சாப்பிட்ருக்கேன், புளிப்பா சாப்பிட்ருக்கேன், துவப்பா சாப்பிட்ருக்கேன். நீ சொல்றது ஒன்னொன்னு என்னென்ன ருசியில இருக்கும் சொல்ல கேட்போம். எனக்கும் ஆர்வமா இருக்கு, இங்க இருக்க எல்லாருக்கும் ஆர்வமா இருக்கு. ஆவியின் கனிகள் 9. முதலாவது கனி அன்பு. அன்புனா என்னது? நம்ம எல்லாருடைய அன்பா இருக்கணும். ஒருவருக்கு நம்ம எல்லாருடைய அன்பா இருக்கணும். இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க கிட்ட தான் அன்பு காட்டணும், அவங்க கிட்ட தான் அன்பு காட்டணும்னா இல்லை, எல்லார்கிட்டையும் நம்ம அன்பா இருக்கணும். ஓ, இதுதான் அன்பா? அப்போ சினிமால காமிக்கிறாங்களே அதெல்லாம் அன்பு இல்லையா? நான் இவ்வளோ நாள் அதான் அன்புன்னு நினைச்சேன். இல்லை, அதெல்லாம் இல்லை. இரண்டாவது சமாதானம். எல்லாரோடையும் நம்ம சமாதானமா இருக்கணும். அப்ப சண்டையே வராது. சமாதானத்தால நமக்கு எல்லா பயனும் கிடைக்கும். ஓ, இதுதான் சமாதானமா? நான் கூட பீச்சில் அமைதியா உட்காந்துருக்கிறது, யோகா பண்றது, தியானம் பண்றது, இதுதான் சமாதானம்னு நினைச்சேன். மூன்றாவது சந்தோஷம்.
எல்லாரோடையும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டு நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும். துன்பம் வந்துருச்சு என்னால் முடியலை அப்படின்ட்டுலாம் இருக்கக்கூடாது. சந்தோஷமாக எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும். இதுதான் சந்தோஷம். அப்படியா? நான் கூட ஃப்ரெண்டு கூட சுற்றுறது, எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிறது, சினிமா தேட்டர் போகிறது, இதுதான் சந்தோஷம்னு நினச்சேன். நீ சொல்கிற சந்தோஷமும் நல்லா தான்ப்பா இருக்கு. 4வது சாந்தம். சாந்தம்னா எல்லாரோடையும், இப்போ நமக்கு தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சி எல்லாரோடையும் இப்போ நம்ம சண்டை போடுறோம், விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ திடீர்னு சண்டை வந்துருச்சு அப்படின்னா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பின் விளைவுகள் பலமாக தான் இருக்கும். அதனால் நம்ம அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டம், நமக்கும் கஷ்டம். இதுவே நம்ம அவளோட சாந்தமாக போயிட்டோன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓ அப்படியா? நான் இன்னைக்கு எங்கள் வீட்டிலேருந்து வரும்போது கூட பக்கத்து வீட்டில் ஆண்டி கூட சண்டை போட்டுட்டு தான்ப்பா வந்தேன். அப்படியா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. 5வது விசுவாசம். விசுவாசம். இப்போ ஏசப்பா நமக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார்னா அதை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஐயோ அவர் கொடுக்கவே இல்லை, அப்புறம் ஏசப்பா கிட்ட சண்டை போடுறது, அவர் கொடுக்க மாட்டாரா அப்படின்லாம் நினைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அவர் ஒன்று கொடுப்பாருன்னு நம்பணும். இதுதான் விசுவாசம். ஓ அப்படியா? சரி, நானும் இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறேன். 6வது 7வது நீடிய பொறுமை. நீடிய பொறுமைனா இப்போ ஒரு பொருள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையோடு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நம்ம அம்மா வந்து நமக்காக பிடிச்சது செஞ்சுருக்காங்க, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம நீடிய பொறுமையோட வெயிட் பண்ணணும். அப்போ அது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ சொல்கிறது வந்து ஒரு கடையில் நம்ம ஒன்று பார்த்துட்டோன்னா அதை எடுத்து சாப்பிடாம உங்ககிட்ட கேட்டு சாப்பிடணும், அதுதானே? கரெக்ட், அதுதான். 8வது நற்குணம். நற்குணம்னா நல்ல குணங்கள். அது நமக்கு இருக்க வேண்டிய ரொம்ப நல்ல குணம். நற்குணம் அப்படின்னா எல்லாரோடையும் நல்ல குணத்தோட, பெரியவங்கள் மத்தியில் நல்ல பேரோடையும் புகழோடையும் இருக்கிறது தான் நற்குணம். அப்படியா? சரி, ஓகே, நானும் இதுக்கப்புறம் நல்ல குணமாக இருப்பேன். 9வது இச்சையடக்கம். இச்சையடக்கம் தான் இதிலே ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து ஒரு பொருளுக்காக வெயிட் பண்ணி அது நம்ம கிடைக்கிற வரைக்கும் அதை நம்ம திருடாமல், சண்டை போடாமல், அது மேலே ரொம்ப பேராசை கொள்ளாமல் இருக்கிறது தான் இச்சையடக்கம். இது ரொம்ப முக்கியமானது நமக்கு. அப்படியா? சரி, நானும் இதுக்கப்புறம் அந்த மாதிரியே இருப்பேன். இந்த 9 கனிகள் நீ சொல்லு பார்ப்போம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம். அந்த 2 அக்கா சொன்னது கேட்டிங்களா? எத்தனை பேர் கவனிச்சிங்க? இங்க இருக்கவங்க யாராவது ஒரு கனியை சொல்லணும். இங்க கீழே உட்காந்துருக்க குட்டீஸ்லாம் சொல்லணும். ஏதாவது ஒரு ஃப்ரூட் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த அக்கா சொன்னதுல. அன்பு. வெரி குட். இச்சையடக்கம். வெரி குட். இச்சையடக்கம். நற்குணம். நற்குணம். சூப்பர். தயவு. சூப்பர். சந்தோஷம். சந்தோஷம். சூப்பர். நற்குணம் ஆல்ரெடி சொல்லியாச்சு, பட் சூப்பர். சரி, இது எல்லா விஷயத்தையும் நல்லா கேட்டிங்களா? இந்த கனிலாம் இது டெய்லி நம்ம லைஃப்லயும் கடைப்பிடிக்கணும், சரியா? இச்சை அடக்கத்தை பத்தி அந்த அக்கா சொன்னாங்க, கேட்டிங்களா? இச்சை அடக்கம்னா என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து பொறாமப்படக்கூடாது. இப்போ நம்ம ஸ்கூல்லே இருக்கிறோம்னா பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க வச்சிருக்காங்க ஒரு பென்சிலோ இல்லை பென்னோ எரேசரோ வச்சிருக்காங்கன்னா அது எனக்கு வேணும்னு சொல்லி திருடுறதோ பேராசைப்படுறதோ நம்ம இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமானது. ஐம்பொருளையும் அடக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, இச்சை அடக்கம், அது நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும், சரியா? சரி, இப்பொழுது வந்து இயேசுவே உம்முகம் பார்க்கணுமே என்று பாட வருகிறார் சிஸ்டர் ரூபி.
இயேசுவே முகம் பார்க்கணுமே, பார்த்து அனுதினம் நான் ரசிக்கணுமே, 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 பார்த்து அனுதினம் நான் ரசிக்கணுமே, ரசிக்கணுமே, உம்மை ரசிக்கணுமே, பார்த்து அனுதினம் நான் ரசிக்கணுமே. இயேசுவே முகம் பார்க்கணுமே, பார்த்து அனுதினம் நான் ரசிக்கணுமே, முழு மனதோடு உம்மை துதிக்கணுமே, துதித்து துதித்து வாழணுமே, முழு மனதோடு உம்மை துதிக்கணுமே, துதித்து துதித்து வாழணுமே, 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 உம்மை போல் ஒரு வாழ்க்கை வாழணுமே, வாழணுமே, ஐயா வாழணுமே, உம்மை போல் ஒரு வாழ்க்கை வாழணுமே. இயேசுவே முகம் பார்க்கணுமே, பார்த்து அனுதினம் நான் ரசிக்கணுமே, ஓட்டத்தில் ஜெயம் காண வைப்பிறந்து ஆசையோடு ஓடுகிறேன், ஓட்டத்தில் ஜெயம் காண வைப்பிறன்று ஆசையோடு ஓடுகிறேன், 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 தடைகளை தாண்டி ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், தடைகளை தாண்டி ஓடுகிறேன். இயேசுவே முகம் பார்க்கணுமே, பார்த்து அனுதினம் நான் ரசிக்கணுமே, இயேசுவே முகம் பார்க்கணுமே, பார்த்து அனுதினம் நான் ரசிக்கணுமே, 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 பார்த்து அனுதினம் நான் ரசிக்கணுமே, ரசிக்கணுமே, உம்மை ரசிக்கணுமே, பார்த்து அனுதினம் நான் ரசிக்கணுமே. வரலாற்றிலேயே இரண்டாய் பிரித்த அதிசயவானே, புவி மீட்டிடவே மண்ணில் வந்தீரே, தேனினிமையிலும் இனிமையான அழகியவானே, பேரொளியினிலே நடக்க செய்தீரே, நீங்க வந்துட்டதால பாவம் போச்சு, கவலை எல்லாம் போயே போச்சு, சாபங்கள் எல்லாம் மறந்து போனதே, தேவன் பரத்தில் இருந்து இறங்கி வந்தீர், மனிதனாக மாறி இங்கே அடிமை என்னை மீட்டு கொண்டீரே, நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை புகழுவேன், தினம் நன்றி சொல்லி அன்பை பாடி உம்மை வணங்குவேன், என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே, ஆதி திருவார்த்தையே, விடிவெள்ளி நட்சத்திரமே, பரலோக ராஜாவே, நீர்தான் இயேசையா, கண்ணியின் மைந்தனாக யூதராஜ சிங்கமாக தேவாட்டுக்குட்டியாய் வந்தீரேசையா, நியாய பிரமாணத்தை மாற்றி எழுதும் தேவன் நீரே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரும் நீரே, நீரே, தேவ கிருபையின் முழு உருவம் நீரே, நீரே, நீர் என்னோடிருக்கும் ஒவ்வொரு நாளும் களி கூர்ந்து பாடுவேன், இம்ம
இருக்கின்றீரே இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே இம்மானுவேல் நீரே நீர் என்னோடு இருக்கின்றீரே இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. ஓகே, சூப்பரா பாடினாங்க. இப்பொழுதும் ஒரு டான்ஸ் பார்க்க போறோம். அற்புதம் அதிசயம் என்ற பாடலுக்கு வெஸ்டர்ன் டான்ஸ் ஆட வருகிறார்கள் ரூபி அண்ட் தச்சு. அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 அற்புதங்கள் குவிய போகுது. அற்புதங்கள் குவிய போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. Papa,
எதிர்நோக்கி போக போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்பொழுது பாலகன் இயேசு பாரிலில் வந்தார் என்ற பாடலை சிஸ்டர் லோவிசால் அண்ட் அசிரியா. பாலகன் இயேசு பாரினில் வந்தார், வாருங்கள் கொண்டாடுவோம். நம்மை மீட்க நம்மில் ஒருவராய் பாரில் வந்துதித்தார். பாலகன் இயேசு பாரினில் வந்தார், வாருங்கள் கொண்டாடுவோம். நம்மை மீட்க நம்மில் ஒருவராய் பாரில் வந்துதித்தார். பிறந்தார் 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 பிறந்தார், பாலகனாய் பிறந்தார். பிறந்தார் 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 பிறந்தார், நம்மை மீட்டிடவே. பிறந்தார் 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 பிறந்தார், பாலகனாய் பிறந்தார். பிறந்தார் 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 பிறந்தார், நம்மை மீட்டிடவே. பெத்லகேமிலே ஏழ்மையின் கோலமாய், புல்லனை மீதிலே தாழ்மையாய் உதித்தாரே. பெத்லகேமிலே ஏழ்மையின் கோலமாய், புல்லனை மீதிலே தாழ்மையாய் உதித்தாரே. நம்மை ரட்சிக்க நம்மை வாழ்விக்க நமக்காகவே பிறந்தார். நம்மை ரட்சிக்க நம்மை வாழ்விக்க நமக்காகவே பிறந்தார். நமக்காகவே பிறந்தார். பிறந்தார் 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 பிறந்தார், பாலகனாய் பிறந்தார். பிறந்தார் 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 பிறந்தார், நம்மை மீட்டிடவே. பிறந்தார் 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 பிறந்தார், பாலகனாய் பிறந்தார். பிறந்தார் 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 பிறந்தார், நம்மை மீட்டிடவே. கவலைகள் நீங்கிட கதிரவன் பிறந்தாரே. இன்பங்கள் சேர்ந்திட இகத்தினில் ஜெனித்தாரே. கவலைகள் நீங்கிட கதிரவன் பிறந்தாரே. இன்பங்கள் சேர்ந்திட இகத்தினில் ஜெனித்தாரே. ஏற்ற தாழ்வுகள் யாவையும் நீக்கிட இரட்சகர் பிறந்தாரே. ஏற்ற தாழ்வுகள் யாவையும் நீக்கிட இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. பாலகன் இயேசு பாரினில் வந்தார், வாருங்கள் கொண்டாடுவோம். நம்மை மீட்க நம்மில் ஒருவராய் பாரில் வந்துதித்தார். இப்பொழுதும் சண்டே கிளாஸ் பாடலை பாடி ஆக்ஷன் செய்து அசத்த வருகிறார்கள் சண்டே கிளாஸ் கிட்ஸ். Power, super power, Jesus power, super power, Jesus power, super power, Jesus power, super 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 power. Satan's power, useless power. Satan's power, useless power. Satan's power, useless power. Satan's power, useless power. Useless power, useless 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 power, useless power. இப்பொழுதும் வேத வசனத்தின் மூலம் கிறிஸ்து இயேசு பிறப்பின் நற்செய்தியை சொல்ல வருகிறார்கள் சண்டே கிளாஸ் கிட்ஸ். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா
9:6. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. மத்தேயு 1:22-23. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னிலையிலே கிடக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த சனமே பரமசேனையில் திரள். அந்த தூதனிடையே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:10-14 இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இன்று உங்கள் ஒவ்வொருவர் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் தந்தருள்வார். Wish you all a happy and prosperous New Year. இப்பொழுதும் பூவெல்லாம் சிரிக்குது என்ற பாடலை பாட வருகிறார்கள் சிஸ்டர் ரஞ்சினி அண்ட் தச்சு. Thank you.
கிளாஸ் பார்க்கணும்னு ஆசை? இந்த பக்கம் அந்த பக்கம் பேரண்ட்ஸ்க்குலாம் ஆசை இல்லையா? நீங்க ஒரு வாட்டி வந்துட்டீங்க. சரி, சாண்டா கிளாஸ் என்ன தருவாரு? முட்டை தருவாரு. வேற என்ன தருவாரு? சாண்டா கிளாஸ் பார்க்க எப்படி இருப்பாரு? அப்புறம் வெள்ளை தாடி இருக்கும். அப்புறம் தலையில என்ன போட்டிருப்பாரு? தொப்பி போட்டிருப்பாரு. சாண்டா கிளாஸ் பார்க்கலாமா? ரெடியா? ஓகே. ஆமா, இருங்க பார்க்க. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New சூப்பரா இருந்துச்சா? சாண்டா கிளாஸ் என்னெல்லாம் பண்ணாங்க? டான்ஸ் ஆடினாங்க, சாக்லேட் கொடுத்தாங்க. சாண்டா கிளாஸ்க்கு தாடிலாம் இருந்துச்சா? ஓகே, சரி. இப்போ நம்ம லாஸ்ட் செஷனுக்கு வந்துட்டோம். முடிஞ்சிச்சு. சரி, இப்போ வந்து நம்மள எவ்வளோ டான்ஸு பாட்டு எல்லாம் பண்ணி நம்ம பசங்க நம்மள எல்லாம் உற்சாகப்படுத்தினாங்கல்ல, இப்போ அந்த பசங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுத்து நம்ம உற்சாகப்படுத்த போறோம். ஓகேவா? பசங்க கிஃப்ட் வாங்கும்போது பேரண்ட்ஸ்லாம் நல்லா கையை தட்டி பசங்களை உற்சாகப்படுத்துங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு இப்போ கிஃப்ட் கொடுக்கும்படியா நம்ம மத்தியில வந்திருக்கிற பிரதர் வாங்க வாங்க, உங்களை தான் கூப்பிடுறேன், வாங்க. ரஞ்சினி
ரூபி பிரின்ஸ். சிஸ்டர் நீங்க வழி விடுங்களா? லோவிஷா, ரியா, வெற்றி. வெற்றி வரல, வெற்றிக்கு பதிலா அவங்க அம்மா வந்து வாங்கிக்குவாங்க. தேங்க்யூ சிஸ்டர். இப்போ நம்ம மத்தியில சிஸ்டர் நீங்க வாங்க. இல்ல லீமா இங்கே அவங்க ஸ்டூடெண்ட். அடுத்து யார்? அசரியா. சிஸ்டர் எப்சி அழகா நமக்காக மியூசிக்லாம் வாசிச்சாங்க. கிளாப் பண்ணுங்க. அடுத்து இதெல்லாம் அழகா ஒழுங்குபடுத்தி நமக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினது யாருன்னா சிஸ்டர் ஜெனிப்பா. இப்ப லீமா சிஸ்டர் அவங்களுடைய டியூஷன் பிள்ளைங்க. இப்ப லீமா சிஸ்டர் பேர் சொல்லுவாங்க, விமலா சிஸ்டர் வந்து பிரைஸ் கொடுப்பாங்க. சிவானி, சுஜிதா ஸ்ரீ, ராஜி, யாழினி, மதுஸ்ரீ, துகிலன், தருண், கௌஷிக் ராஜா, யாஷிப், சுபஸ்ரீ, ஷான், ஷான் இஸ்ரேல், வர்ஷினி, புவனேஸ்வர், எல்லாருக்கும் வந்துச்சுல கிஃப்ட், எல்லாருக்கும் பிரைஸ் வந்துச்சுல. ஓகே, இப்போ ப்ரைஸ்லாம் வாங்கிக்கிட்டீங்க. அடுத்து நமக்கு ஒரு இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்னன்னு தெரியுமா? என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். இல்ல வெயிட். என்ன இருக்கு? குழுக்கல்ல
நான் சொல்றது நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் ஒரு இதே மாதிரி வைப்போம். என்ன வைப்போம்? விபிஎஸ் இருக்கு. விபிஎஸ்க்கு எல்லாரும் வந்துருங்க, சரியா? சரி, அது மட்டும் இல்ல, இனி சண்டே 4 o'clock ஆன்ட்டியோட வீட்ல என்ன இருக்கும்? சண்டே கிளாஸ் இருக்கும். சண்டே கிளாஸ்க்கு நீங்க எல்லாம் வருவீங்களா? இதே மாதிரி வந்தீங்கன்னா நிறைய பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம நிறைய ப்ரோக்ராம்லாம் அழகா பண்ணலாம், சரியா? ஞாயிற்றுக்கிழமை 4 o'clock வரணும் எல்லாரும், சரியா? ஓகே. இப்ப வந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு சின்னதா ஒன்று கொடுத்துருப்பேன், ஒரு பேப்பர், சரியா? இப்ப நம்ம குலுக்கி எடுப்போம், யாருக்கு அந்த லக்கி பிரைஸ் வருதுன்னு பார்ப்போமா? ஓகே பிரதர் வாங்க வாங்க. நம்பர் 12. வாங்க, நான் ஒவ்வொரு தடவையும் உங்களை கூப்பிடுவேன், அப்பெல்லாம் வரமாட்டீங்க. பாருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்தீங்க, உங்களுக்கு பிரைஸ், லக்கி பிரைஸே கிடைச்சிருக்கு. இனிமே நீங்க என்ன செய்யணும்? நான் கூப்பிடுறப்ப வரணும், சரியா? சரி. கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள் மற்றும் நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். முடிவு ஜெபமாக நம்ம மத்தியில விமலா சிஸ்டர் அவங்க ஜெபிப்பாங்க. சோதரங்கத்தாவே, 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 வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கத்தாவே. அப்பா, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கத்தாவே. சிறு பிள்ளைகளை விதமாய் அனுப்பி வைத்துக்கத்தாவே. சிறு பிள்ளைகள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் கத்தாவே பெரியவர்களாகிய நாங்கள் கண்டு கணிக்க நீ கிருபை செய்த கிருபைக்காய் சோதரங்கத்தாவே. அப்பா, சிறு பிள்ளைகளை ஒவ்வொரு வாரமும் கத்தாவே சண்டே கிளாஸ் பிள்ளைகளை அனுப்பி வைக்கவும், எல்லா காரியங்களிலும் பிள்ளைகளை கத்தாவே உமக்குள் பயந்த பிள்ளைகளாய் வழி நடத்தவும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கனப்படுத்தும் கத்தாவே. அப்பா, வந்த ஒவ்வொருவரும் கத்தாவே வெறுமையாய் போகாதபடி கத்தாவே உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போகத்தக்க நீ கிருபை செய்ய வேண்டும். அப்பா, பிள்ளைகள் படிப்புகளை நீர் ஆசீர்வதியும், படிப்பிலே நல்ல தேர்ச்சி பெறத்தக்க நீ கிருபை செய்யப்படியாய் கேட்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கனப்படுத்தும். இயேசுமனை கேட்கிற ஜீவனுள்ள தகப்பனே. ஒரு பிரைஸ் மட்டும் விடுபட்டுருச்சு. சிஸ்டர் லீமா வாங்க. சாரி, கிளாப் பண்ணுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. சரி, உங்களுக்கு எல்லாம் Thank you.